See, it's not अथ काले तु रविजौ अश्विनौ उभौ च्यवनस्य आश्रम अभ्यासे क्रीडमानौ समागतौ. இப்போ நம்ம எங்கே பார்த்துட்டு இருக்கோம்? நம்ம வந்து 6ஆவது மாதம். ஓகே, அவள் வந்து செவனர் எப்படி ஆராதிச்சுட்டே உட்காந்துருக்கா, அவருக்கு உள்ள வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்துட்டுருக்கா, எல்லா காரியமும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அது சுகன்யா. ஸோ கஷ்மின்சித் அத காலே கொஞ்ச நாள் போகிறது இப்படியே கொஞ்ச நாள் ஒரு காலத்து ஒரு சமயத்தில் ரவி ஜவ் அஸ்வினவ் உபவ். ரவி ஜவ், ரவின்னு சூரியன், ஜவ்னா பிறந்தவர்கள் ரெண்டு பேர். யார்? அஸ்வினி தேவர்கள். ஸோ அதிதி கஷ்யபருக்கு பிறந்தவர் சூரியன், சூரியனோட பிள்ளைகள் இந்த அஸ்வினி தேவர்கள். ஸோ அவள் ரெண்டு பேரும் உபவ், அவள் ரெண்டு பேரும் அஸ்வினவ் அஸ்வினி தேவர்கள் செவனசிய ஆசிரம அபியாஷே, செவனுடைய ஆசிரமத்துக்கிட்ட வராவா. அப்படியே வானத்தில் பறக்கக்கூடியவா தானே அவள் வரா. கிரீடமானவ் சமாகதோ, விளையாடிட்டே வந்துட்டுருக்கா செவனோட ஆசிரமத்துக்கிட்டக்க. कस्मिंश्चित् अतकाले तु रविजौ अश्विनौ उभौ च्यवनस्य आश्रम अभ्यासे क्रीडमानौ समागतौ. जले स्नात्वा तु तां कन्यां निवृत्तां स्व आश्रमं प्रति गच्छन्तीं चारु सर्वाङ्गीं रविपुत्रौ अपश्यताम्. ஸோ அப்போ ஜலே ஸ்நாத்வா, அங்கே ஜலக்கிரீடை பண்ணிவிட்டு அங்கே ஏதோ ஜலத்தில் குளிச்சுட்டு தாம் கன்யாம் நிவృత్తాம். ஸோ வெளியில் வந்தபோது ஸோ ஜலே ஸ்நாத்வா யார்? கன்யை. அந்த சுகன்யா வந்து ஜலத்தில் குளிச்சுட்டு வரான். ஸோ கன்யாம் ஜலே ஸ்நாத்வா, அவள் குளிச்சுட்டு அந்த கன்யாவை பார்க்குறான். நிவృత్తాம், வெளியில் வந்த அவளை ஸ்வ ஆசிரமம் பிரதி நிவృత్తాம், தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுகன்யா என்ற பெண்ணை கச்சந்தியும் சாரு சர்வாங்கி, சர்வ அங்கமும் அழகாக இருக்கா. அப்படிப்பட்ட அந்த அழகான அந்த பெண்ணு அப்படி எல்லா இடத்துலையும் போய்கொண்டிருக்கிறவளை ரவிபுத்திரவு அபஷ்யதாம், ரவி அதாவது சூரியனுடைய பிள்ளைகள் அஸ்வினி தேவர்கள் பார்த்தார்கள். जले स्नात्वा तु तां कन्यां निवृत्तां स्व आश्रमं प्रति गच्छन्तीं चारु सर्वाङ्गीं रविपुत्रौ अपश्यताम्. तां दृष्ट्वा देवकन्या आभां गत्वा च अन्तिकम् आदरात् ऊचतुः समभिद्रुत्य न असत्यौ अतिमोहितौ. नासत्यौ, நாசத்தியர்கள்னே பேர். அஸ்வினி தேவர்கள் இன்னொரு பேர் நாசத்தியர்கள் அப்படின்னு பேர் அவளுக்கு. ஓகே. ஸோ தேவகன்யா ஆபாம், தேவகன்னிகை போல இருக்கா. பாபானா ஒளி, தேவகன்னிகை போன்ற ஒளி பொருந்திய அந்த சுகன்யா தாம் திருஷ்டுவா, அந்த பெண்ணை பார்த்து அந்திகம் ஆதராத் கத்துவா, கிட்டக்க போகிறா, அன்பாக போகிறா, ஆசையோடு போகிறாவா ரெண்டு பேரும். அபிதிருத்திய, அவகிட்ட வேக வேகமாக வந்து, அபிதிருத்தம்னு வேக வேகமாக அவகிட்ட வந்து ஊச்சத்துக்கு பேசுகிறாவா. நாசத்தியவு அதிமோகிதவு, மோகத்தில் ஆழ்ந்துட்டா. இவ்வளோ அழகாக இருக்காளே இவள் யாரும் தெரியலையேன்னு சொல்லிட்டு அதிமோகத்தோடு கூட அவளை பார்த்து ஊச்சத்துக்கு பேசினார்கள். அதாவது தாம் கன்யாம் ஜலே ஸ்நாத்வா து நிவృత్తాம் அப்படி இருக்கலாம். அந்த பெண்ணை ஜலத்தில் குளித்து விட்டு வந்த அவளை ஸ்வ ஆசிரமம் பிரதி கச்சந்தீம், தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி செல்லக்கூடிய அவளை சர்வ அங்கீம் சாரு, எல்லா அங்கமும் அழகாக இருக்கக்கூடிய அவளை பார்த்து மாற்றி சொல்லிட்டேன் இல்லையா, அடுத்த முந்தின சொல்லிட்டேன். ஸோ தேவகன்னியை போன்ற ஆபான ஒளி பொருந்தி அந்த பெண்ணை பார்த்து அந்திகம் ஆதராத், அவள் கிட்டக்க போகிறா. ரெண்டு பேரும் யார்? நாசத்தியர்கள். அதிமோகித, மோகத்தோடு போகிறா. இந்த பெண் ரொம்ப அழகாக இருக்காளே, இவளை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு எண்ணம் வருது. ஸோ அபிதிருத்திய ஊச்சத்துக்கோ, அவளை நெருங்கி, அவளுடைய வேக வேகமாக நெருங்கி ஊச்சத்துக்கு சொன்னார்கள். மேம் இப்போ நான் சத்தியம்ன்றதுக்கு அஸ்வினி தேவ் ப்ரூஹி சத்யம் ஸ்மிதே க்ஷணம் படிச்சுட்டாவா? க்ஷணம் திஷ்ட வராரோஹே படிச்சாச்சா? படிச்சாச்சு மேம். கவனிக்கல. க்ஷணம் திஷ்ட வராரோஹே, வராரோஹேன்னு சொன்னானா அழகிய இடுப்பை உடையவளே. க்ஷணம் திஷ்ட, கொஞ்சம் நில்லுமா, அது வேக வேகமாக போகாத, நில்லு.
பிரஷ்டும் துவாம் கஜகாமினி. கஜகாமினின்னு யானை போன்ற நடையை உடையவளே, யானை போன்ற நடை உடையவளே, துவாம் பிரஷ்டும் உன்னை கேட்கறதுக்கு வந்திருக்கோம். ஆவாம் ஆவாம்னா நாங்கள் 2 பேரும். தேவசுதவ் பிராப்தவ் நாங்கள் தேவனோட குழந்தை, சூரிய தேவனோட குழந்தைகளாக நாங்கள். ஸோ உன்னை வந்திருக்கோம் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு. புரூஹி சத்யம் சுச்சிஸ்மிதே, அழகிய புன்சிரிப்பை உடையவளே. சுச்சின்னா புன்சிரிப்பு, அதை சுச்சி ஸ்மிதம்னா புன்சிரிப்பு, சுச்சின்னா அழகான புன்சிரிப்பை உடையவளே. சத்தியம் புரூஹி, உள்ளதை சொல்லு, கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுன்றான். क्षणं तिष्ठ वरारोहे प्रष्टुं त्वां गजगामिनी आवां देवसुतौ प्राप्तौ ब्रूहि सत्यं शुचिस्मिते पुत्री कस्य पतिः कः ते कथम् उद्यानम् आगता एकाकिनी तडागे अस्मिन् स्नानार्थं चारुलोचने. கஸ்ய புத்ரி, நீ யாருடைய பெண்ணம்மா? கஸ்தே பதிஹி, யார் உன்னுடைய கணவன்? நீ கல்யாணம் ஆகிடுத்தானா உன்னுடைய கணவன் யார்? ஸோ கதம் உத்தியானம் ஆகுதா, இந்த உத்தியானத்துக்கு நீ எங்கே வந்தாய், எப்படி வந்தாய் கேட்குறாவா. ஏக்காக்கி, நீ தனியாக வேற இருக்காய், ஒரு பெரிய காடு வனமாக இருக்காது, அந்த இடத்துல காட்டில் நீ தனியாக அங்கே வந்தாய். தடாகே அஸ்மின் ஸ்நானார்த்தம், இந்த ஸ்நானத்தை, இந்த தடாகம்னா குளம், இந்த குளத்தில் குளிக்கிறதுக்கு நீ தனியாக எப்படி வந்தாய்? சாருலோச்சனே, அழகிய கண்களை உடையவளே. पुत्री कस्य पतिः कस्ते कथम् उद्यानमागता एकाकिनी तडागे अस्मिन् स्नानार्थं चारुलोचने. द्वितीया श्रीः इव आभासी कान्त्या कमललोचने इच्छामस्तु वयं ज्ञातुं तत्त्वम् आख्याहि शोभने. உன்னை பார்த்தா द्वितीया ஸ்ரீஹி, ஸ்ரீன்னு அரு லக்ஷ்மி, உன்னை பார்த்தா 2வது லக்ஷ்மி மாதிரி இருக்கே, லக்ஷ்மி போலேயே இருக்கே நீ, 2வது லக்ஷ்மியா? இவ ஆபாசி, அப்படி ஜொலிக்கிற நீ, அப்படி அழகாக இருக்க நீ. காந்தியா, உன்னுடைய காந்தியினால் அப்படியே ஏரியாவே பிரைட்டாக இருக்குது. கமலலோச்சனே, அதாவது தாமரை கண்களை உடைய பெண்ணே. வயம் ஞாத்தும் இச்சாமக தூ. ஸோ நாங்கள் உன்னை பற்றி அறிய விரும்புகிறோம், உன்னை பற்றி தெரியணும் எங்களுக்கு. தத்துவமாக்கியாகி சோபனே, சோபனமானவளே. தத்துவம்னா உண்மைன்னு அர்த்தம். உண்மையை சொல்லு, ஆக்கியாகி சொல்லு. द्वितीया श्रीः इव आभासी कान्त्या कमललोचने इच्छाम् अस्तु वयं ज्ञातुं तत्त्वम् आख्याहि शोभने. कोमलौ चरणौ कान्ते स्थितौ भूमौ अनावृतौ हृदये कुरुतः पीडां चलन्तौ चललोचने. எத்தனை லோச்சனத்தை எவ்வளோ வர்ணிக்கிறார், சாருலோச்சனேங்கிறார், இங்கே கமலலோச்சனைன்ற, இங்கே சலலோச்சனைன்றார். சலலோச்சனம் சொன்னான்னா அசையும் கண்களை உடையவள், கண் அப்படி மான்விழி மாதிரி அப்படி திரிஞ்சுட்டே இருக்கா, அந்த மாதிரி சலலோச்சனைன்னு கூப்பிட்றாருங்க. கோமளவு சரணவு, உன்னுடைய கால்கள்லாம் சரணங்கள்லாம் பார்த்தா ரொம்ப கோமளமாக சாஃப்டாக இருக்குது. ஸோ பூமவ் அனாவிருத்தவு ஸ்திதவு, பேர் ஃபீட்டில் நடக்கிறேங்கிறார். அனாவிருத்தம்னா அது மூடாமல் இருக்கிறது, கால்கள் சரணங்கள் மூடப்படவில்லை. மூடுறது என்னது, செருப்பு இல்லை ஷூ, ஸோ அது இல்லை. ஸோ பேர் ஃபீட்டு, வெறுங்காலோட பூமியில் நீ நிற்கிறியே, இந்த கோமளமான கால் என்ன ஆகும்? ஹிருதயே குருத்தக பீடம், எங்களுக்கு மனசில் வருத்தமாக இருக்குது, இப்படி நீ கஷ்டப்பட்டு நடக்கிறியன்ட்டு. சலந்தவு, இப்படி நடக்கக்கூடிய கால்களை பார்த்து ஹிருதயே பீடாம் குருத்தக, பார்த்தாலே எங்களுக்கு ஹிருதயத்தில் பீடை ஏற்படுறது. சலலோச்சனே, அழகிய அசையும் கண்களை உடையவளே. कोमलौ चरणौ कान्ते स्थितौ भूमौ अनावृतौ हृदये कुरुतः पीडां चलन्तौ चललोचने. विमानार्हसि तन्वङ्गी कथं पद्भ्यां व्रजसि अधः अनावृता अत्र विपिने किमर्थं गमनं तव. விமான அர்ஹாசி, விமான அர்ஹ அசி, அப்படி விமான அர்ஹாசி. ஸோ நீ விமானத்தில் போகிற தகுதி உடையவள். விமான அர்ஹா அசி, அர்ஹன்னா அருகதைன்னு அர்த்தம், தமிழில் அருகதைன்னு சொல்கிறது, அதான் அர்ஹா. ஸோ விமானத்தில் ஏற தகுதி, ஒரு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தகுதி உனக்கு உண்டு. தன்வங்கி, மெல்லியவளே. கதம் பத்பியாம் ரஜதி அதக, அதான் அனாவிருத்த அத்திர விபினே, அதாவது காலில் செருப்பு போடாமல், அனாவிருத்தம்னா மூடப்படாத கால்கள். ஸோ அனாவிருத்தா, அப்படி அனாவிருத்தான்னு எதுவுமே காலில் போட்டுக்காமல், அத்திர விபினே, இந்த காட்டில்
பத்பியாம் வெறுங்காலோட விரஜதி அதகங்கிறத அதகான்னு எடுக்கணும். ஆகவே எப்படி இந்த கால்களை கொண்டு நீ நடந்துட்டுருக்க இந்த இடத்துல, இது நீ வந்து இதுக்கு தகுதியே கிடையாது உனக்கு நடக்கிறதுக்கு. கிமர்த்தம் கமனம் தவ, சரி எங்கே தான் போகிறேன், எந்த இடத்துக்கு போயின்னு இருக்காய்ன்னு கேட்குறான். विमान अर्हा असीतं वैहि कथं पथ्यां व्रजसि अधः अनावृता अत्र विपिने किमर्थं गमनं तव दासी शतसमायुक्ता कथं न त्वं विनिर्गतां राजपुत्रया अप्सरावासी वद सत्यं वर आनने. राजपुत्री अप्सरा E plus I is called yeah. Okay. Okay. தாசி சத சமாயுக்தா, அதாவது நீ வந்து உனக்கு இப்போ 100 தாசி இருக்கணும். நீ இப்போ தனியாக போயிட்டு இருக்க. ஆனால் உன்னோட தகுதி என்னன்னு கேட்டால் உனக்கு 100 தாசிகள் உனக்கு கைங்கரியம் பண்ணுற அளவுக்கு அப்படிப்பட்ட தேவ பெண் மாதிரி இருக்க நீ. ஸோ தாசி சத சமாயுக்தா அப்படி இருக்க வேண்டிய நீ கதம் ந துவம் விநிர்கதா, நீ ஏன் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புற வச்ச 100 தாசியை கூட்டின்னு வர்றேன், ஏன்னா யாருன்னே தெரியாது. அதனால இவா சொல்கிறா உனக்கு 100 தாசி இருக்கணுமே உன்னோட தகுதியை பார்த்தா, அவா கூட ஏன் நீ கிளம்பலை. கதம் ந துவம் விநிர்கதா, நீ வெளியில் வரும்போது கூட்டின்னு வந்திருக்கணுமா இல்லையா. ராஜபுத்திரி, நீ ராஜபுத்திரியா, ராஜாவோட பெண்ணா, இல்லை அதாவது அப்சரஸ் பெண்ணா, அப்சராவாசி, நீ அப்சர பெண்ணா என்ன கேட்குறா. வத சத்தியம் வர ஆனனே, உண்மையை சொல்லு, அழகிய முகத்தை உடையவளே, வர ஆனனே சிறந்த முகத்தை உடையவளே. दासी शतसमायुक्ता कथं न त्वं विनिर्गता राजपुत्री अप्सरा वा असि वद सत्यं वर आनने. धन्या माता यतो जाता धन्यः असौ जनकः तव वक्तुं त्वां न एव शक्तौ च भर्तुः भाग्यं तव अनगे. ஸோ தன்யா மாதா எதக ஜாத்தான்னு எவர்களுக்கு நீ பிறந்தாயோ, எந்த அம்மா அப்பா உனக்கு அம்மா அப்பா இருக்காளோ அவர்கள்லாம் தன்யர்கள். ஸோ எந்த அம்மா உன்னை வயிற்றில் சுமந்தாளோ அவள் ரொம்ப தன்யமானவள். தன்யோ அசௌ ஜனகா, உங்கள் அப்பா ஜனகன்னு உன்னை பிறப்பித்தவர், ஜனகர்னா பிறப்பித்தவர், உன்னை பிறப்பித்தவர் அந்த அப்பா தன்யக, அவர் சிறந்த தன்யமானவர். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பெற்றிருக்கார். பக்தும் துவாம் நைவ சக்தவு சவ, எங்கள் 2 பேரால் உன்னை பற்றி சொல்லக்கூட முடியலையே. பர்த்துகோ பாக்கியம், உங்கள் கணவன் என்ன பாக்கியம் பண்ணினானோ உன்னை மனைவியை அடையிறதுக்கு, உன்னுடைய பர்த்துவோடைய பாக்கியத்தை நாங்கள் என்னன்னு சொல்கிறது. பக்தும் நைவ சக்தவ், எங்களால் அந்த பாக்கியத்தை சொல்லக்கூட முடியாது அப்படிங்கிற அனகே குற்றமற்றவளே. धन्या माता यतो जाता धन्यो असौ जनकः तव वक्तुं त्वां नैव शक्तौ च भर्तुः भाग्यं तव अनगे. देवलोक अधिका भूमिः इयं चैव सुलोचने प्रचलन् चरणः ते अद्य सम्पावयति भूतलम्. ஓகே, ஸோ பூமிகி ஈயம், இந்த பூமி இப்போ நீ நடந்து வரையே இந்த பூமி ஆகப்பட்டது தேவலோக அதிகா, தேவலோகத்தை விட சிறந்த பாக்கியம் பெற்றது இந்த பூமி. ஏன்னா நீ இருக்கிறதுனால. ஈயம் செய்வ சுலோச்சனே, அழகிய கண்களை உடையவளே, இந்த பூமி பாக்கியம் பெற்றது தேவலோகத்தை விட. பிரச்சலன் சரணக தே அத்யா, ஏன்னா நீ உன் காலால் பிரச்சலதி நல்லா நீ நடந்துட்டுருக்க. ஸோ உன்னுடைய சரணங்கள் இங்கே நடப்பதனால அத்யா சம்பாவயதி பூதலம், பாவயத்தின்னு இது புனிதப்படுத்துகிறது, இந்த பூமி புனிதமாயிடுது நீ நடப்பதால். உன்னுடைய இந்த பூமி, இந்த சரணங்கள் வந்து இந்த பூமியை புனிதமாக்குகின்றன. பூதலம் பாவயத்தின்னு எடுத்துக்கிறேன், பூமியை புனிதமாக்குகின்றன. देवलोक अधिका भूमिः इयं चैव सुलोचने प्रचलं चरणस्ते अद्य सम्पावयति भूतलम्. सौभाग्याश्च मृगाः कामं त्वां पश्यन्ति वैवने ये च अन्ये पक्षिणः सर्वे பூஹு இயம் ச அதிபாவனா. ஸோ இங்குள்ள மிருகங்கள் எல்லாமே சௌபாகியாக, சௌபாகியம் அடைந்தவை. நீ இருக்க இந்த வாசம் பண்ணுற இடமாகப்பட்டது அப்படி சௌபாகியம் பொருந்தியது. காமம் ஏத்துவாம் பஷ்யந்தி பைவனே, இந்த வனத்தில் காமம் இஷ்டம் போல் அந்த மிருகங்களால் நீ பார்க்கப்படுகிறாய். ஸோ அவையெல்லாம் உன்னை பார்க்கறது, அதனாலே அவைகள் புண்ணியம் பெற்றன. ஏச்ச அந்நிய பட்சினக, இங்கே அசையக்கூடிய பறவைகள், இங்கே பறக்கக்கூடிய பறவைகள், பட்சினக சர்வே எல்லாமே
பூஹு இயம் இந்த பூமியும் ச அதிபாவனா புண்ணியம் நிறைந்த பாவனம் நிறைந்த பவித்திரமான பூமி இது. सौभाग्याश्च मृगाः कामं ये त्वां पश्यन्ति वै वने ये च अन्ये पक्षिणः सर्वे भूभूयं च अतिपावना स्तुत्यालं तव च अत्यर्थं सत्यं ब्रूहि सुलोचने पिता कस्ते पतिः क्व असौ द्रष्टुमिच्छास्ति सादरम्. स्तुत्यालं போர் போகிற உன்னை ஸ்துதி பண்ணதெல்லாம் போர். இப்போ நாங்கள் பேச நிறுத்திக்கிறோம். தவச்ச அர்த்தியர்த்தம் சத்தியம் ரூஹி. ஆகவே நாங்கள் ரொம்ப ஸ்துதி பண்ணியாச்சு, ஒன்றா போற்றி போழ்ந்தாச்சு, அது அலம் போரும், அது போரும். அத்தியர்த்தம் சத்தியம் ரூஹி, நீ உண்மையான உண்மையை மட்டுமே சொல்லு, அந்த சத்தியத்தை மட்டுமே சொல்லு. சூலோச்சனே அழகிய கண்களை உடையவளே. பிதா ககதே உன்னுடைய அப்பா யார்? பதி குவா அசவ் உங்கள் கணவன் எங்கே இருக்கான்? குவா குவான்னா எங்கே எங்கே இருக்கிறான் உன்னுடைய பதி? அசவ் பதி. திரஷ்டுமிச்சாஸ்தி சாதரம் எங்களுக்கு ஆதரவோடு அவர்களை பார்க்க எங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறான். அலம் தவ ச அத்யர்த்தம் சத்யம் ப்ரூஹி சுலோச்சனே பிதா கஹதே பதிஹி க்வ அசௌ द्रष्टुमिच्छा अस्ति सादरम्. व्यासौ उवाच तयोः इति वचः श्रुत्वा राजकन्या अतिसुन्दरी तौ उवाच त्रपाक्रान्ता தேவபுத்ரி நிருபாத்மஜா. வியாசர் இப்போ ஜனமேஜயன்ற கதை சொல்லிட்டு இருக்கார். தயோஹோ இது வச்சக சுத்வா, அவர் நாசத்தியர்கள் யார்? அஸ்வினி தேவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் 2 பேரும், தயோகோன்னு 2 பேர், அந்த 2 பேர் சொன்ன வார்த்தையை கேட்டு ராஜகன்யா ராஜாவுடைய பெண்ணாகப்பட்ட சுகன்யா அதிசுந்தரி சுந்தரமான பெண்ணு தௌ உவாச்ச அவளை பார்த்து சொல்கிறான். திரபா ஆக்ராந்தா திரபா ஆக்ராந்தா. திரப்பான்னு சொன்னான்னா வெட்கத்தால், இப்படியெல்லாம் வர்ணிக்கிற வச்சு அவளுக்கு வெக்க வராதா? ரொம்ப வெக்கத்தோடு கூடியவளாக திரபையால் அடிக்கப்பட்ட அந்த பெண் தேவபுத்திரி நிருபாத்மஜா, தேவர்களோட புத்திரி மாதிரி இருக்கக்கூடியவள். அப்படி தேவபுத்திரியோன்னு சொல்லக்கூடிய அந்த பெண் நிருப ஆத்மஜா. ஆனால் பெண் யார்? ராஜாவுடைய பெண். நிருப ஆத்மஜா, நிருபனுக்கு பிறந்தவள், ராஜாவுக்கு பிறந்தவள். तयोः इति वचः श्रुत्वा राजकन्या अतिसुन्दरी तौ उवाच त्रपाक्रान्ता देवपुत्री नृप आत्मजा. चर्याति तनयां मां वां वित्तं भार्यां मुनेः इह च्यवनस्य सतीं कान्तां पित्रा दत्तां यदृच्छया. ஸோ ஷர்யாதி தனையாம் மாம், என்னை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நான் ஷர்யாதியோடு பெண் அப்படி என்று அறிந்து கொள்ளுங்கள். நாசத்தில் அஸ்வினி தேவட்ட சொல்கிறான், நான் ஷர்யாதி ராஜாவோட பெண்ணு. வாம் வித்தம், வாம்னா நீங்கள், வாம் நீங்கள் அறியுங்கள், வித்தம் வித்தம்னு யூ நோ மீ ஆஸ் ஷர்யாதிஸ் டாட்டர்னு சொல்லிட்டான். ஸோ வித்தம்ங்கிறது நார்மலாக பணம்னு நம்ம மெயினாக வித்தம்னா பணம்னு சொல்லிட்டு இருப்போம். இங்கே வெர்பில் வருது, என்னை அப்படி அறிந்து கொள்ளுங்கள். வித்து தாத்துவிலேருந்து வித்தம்னு வருது. என்னை அப்படி தெரிஞ்சுங்கோ ஷர்யாதியோட பெண் என்று. அது மாதிரி முனேகே இக பாரியாம், இங்கு உள்ள முனிவருடைய மனைவியாக அறிந்து கொள்ளுங்கள். செவனஸ்யா, எப்பேற்பட்ட முனிவர்? செவனர் என்ற முனி. சதீம், அவருக்கே ஒருத்தருக்கே ஒருத்தியாக சதியாக இருக்கக்கூடிய என்னை. காந்தாம்னா அவருக்கு பிரியமானவள். அவர் என்னுடைய காந்தன், நான் அவருக்கு காந்தா, பிரியமானவள். பித்ரா தத்தாம் எதிர்ச்சையா, எதேச்சையாக எங்கள் அப்பாவால் கொடுக்கப்பட்டவள். தத்தாம்னா தத்தம் பண்ணி கொடுத்துட்டார் இல்லையா? ஸோ எங்கள் அப்பாவால் அந்த முனிவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டவளாக என்னை தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறான். पतिः अन्धः अस्ति मे देवौ वृद्धश्च अतीव तापसः तस्य सेवाम् अहोरात्रं करोमि प्रीतिमानसा. என்னுடைய கணவர் பதிஹி அந்தக அஸ்தி, குருடன், என்னோட கணவன் குருடன். மே தேவவுன்னா 2 தேவர்களை கூப்பிட்றா. தேவர்களே, என்னுடைய கணவன் குருடன். விருத்தக வயசானவர். அதீவ தாபசா, ஆனால் பயங்கரமான தபஸ் பண்ணக்கூடிய முனிவர் அவர். தஸ்ய சேவாம், அவருக்கு சேவை பண்ணிட்டுருக்கேன் நான். அகோராத்திரம், அகஸ்னா பகல், ராத்திரன்னு ராத்திரி. ஸோ அகோராத்திரம், ராவும் பகலும் நான் அவருக்கு சேவை பண்ணிட்டுருக்கேன். பிரீதமானசா கரோமி, சந்தோஷமாக பிரீத்தியோடு நான் அவருக்கு சேவை பண்ணிட்டுருக்கேன்.
पतिः अन्धः अस्ति मे देवौ वृद्धश्च अतीव तापसः तस्य सेवाम् अहोरात्रं करोमि प्रीतिमानसा कौ युवां किम् इह आयातौ पतिः तिष्ठति च आश्रमे तत्र आगत्य प्रकुरुतम् आश्रमं च अद्य पावनम् கௌயுவாம் நீங்கள் யார் கேட்குறா நீங்கள் யார் கிம்மிக ஆயாத்தோ எதுக்காக வேண்டி இங்கே வந்திருக்கிறேன் பதிகி திஷ்டதிச்ச ஆசிரமம் என்னுடைய கணவர் அங்கே ஆசிரமத்தில் உட்காந்துருக்கார் ஆசிரமே திஷ்டதி ஆசிரமத்தில் இருக்கிறார் தத்ர ஆகத்தி அங்கே வாங்கோ நீங்கள் வாங்கோ பிராகுருத்தம் ஆசிரமம் ச அத்திய பாவனம் என்னுடைய ஆசிரமத்தை புனிதப்படுத்துங்கள் ஸோ இவர்கள் வந்து தேவர்களாக தெரியறா பார்க்குறதில்ல அதனால சொல்கிறா எங்களுடைய ஆசிரமத்தை வந்து அத்திய பாவனம் குருத்தம் எங்களுடைய ஆசிரமத்தை புனிதப்படுத்தி கொடுங்கள்னு கேட்குறா कौपिवा किम् इह आयातौ पतिः तिष्ठति च आश्रमे तत्र आगत्य प्रकुरुतम् आश्रमं च अद्य पावनम् तदा कन्यवचः தஸ்ரவுன்னு அவளுக்கு பேர் தான் தஸ்ரவுன்னா அஸ்வினி தேவர்கள்னு அர்த்தம் ओके तदा कन्यवचः दस्रौ ऊचुस्तां ऊचतुस्तां नराधिप कथं त्वम् अपि कल्याणी पित्रा दत्ता तपस्विने ததாகர்ணிய வச்சகா ஸோ இந்த வார்த்தையை கேட்குறா அஸ்வினி தேவர்கள் கேட்குறா இவள் சொல்கிறத தஸ்ரவுன்னா 2 அஸ்வினி தேவர்களுக்கு தஸ்ரவுன்னு பேர் நாசத்தியர்கள்னு பேர் ஸோ ஊச்சத்துகு அவளை பார்த்து சொல்கிறா நராதிபான்னு யார் கூப்பிட்றாருங்க ஜனமேஜனை கூப்பிட்றார் ஸோ ஜனமேஜயா கேளு ஏன்னா வியாச சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜன்ற கதையை ஸோ அவள் அதை வார்த்தையை கேட்டு அந்த அஸ்வினி தேவர்கள் கதம் தொம்மபி கல்யாணி எப்படிம்மா ஒன்றை கல்யாணி ஆகப்பட்ட நீ ஒன்றை பித்ராதத்தா தபஸ்விக்கு போய் உங்கள் அப்பா எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பித்ராதத்தா அப்பாவால் கொடுக்கப்பட்டாய் நீ எப்படி ஒன்றை போய் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இந்த முனிவருக்கு ராஜாவாகப்பட்டவர்னு கேட்குறான் तदाकर्ण्य वचः तस्रौ ऊचतुः तां नराधिप कथं त्वमपि कल्याणी पित्रा दत्ता तपस्विने राजसे अस्मिन् वनोद्देशे विद्युत्सौदामिनी यथा न देवेषु अपि तुल्या हि तव दृष्टास्ति भामिनी ராஜசே நல்ல ஒளி பொருந்தி ஜம்முன்னு இருக்க நீ அஸ்மின் வனோதேசம் இந்த வனத்தையே பிரகாசப்படுத்துகிறேன் இந்த வன தேசத்திலேயே வித்யுத் சௌதாமினியதா எப்படி சௌதாமினிங்கிறப்பட்ட மின்னலை விட சௌதாமினிங்கிற பேருடைய மின்னல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஒளி பொருந்தியதாகவும் இருக்கும் அப்படி சௌதாமினி மின்னல் போல் இந்த வனத்தில் நீ இருக்க யதா ஏன்னா தேவேஷோபி துல்லியா தேவர்களில் கூட உனக்கு சமமாக ஒருத்தியை பார்க்கறது கஷ்டம் ஸோ தேவேஷோபி துல்யாகி தவகி துல்லியா உனக்கு சமமாக ஒருத்தரை தேவர்களில் யாராவது தேடி பார்க்கலாம் ஒரு பெண் இருக்காளான்னு பார்த்தா இல்லை ந திருஷ்டா அஸ்தி பாமினி ஒளி பொருந்தியவளே யாரும் தேவர்கள் கூட உன்ன மாதிரி கிடையாதுட்டா ராஜசே அஸ்மின் வனோதேஷே வித்யுத் சௌதாமினி யதா ந தேவேஷு அபி துல்யாஹி தவ திருஷ்டா அஸ்தி பாமினி त्वं दिव्य अम्बरयोग्या असि शोभसेन अचिनैः वृता सर्वाभरणसंयुक्ता नील अलकवरूतिनी ஸோ திவ்ய அம்பர யோகியா திவ்யமான தேவர்களுக்கு அடையக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிற யோகியாசி அந்த யோகியதை உனக்கு இருக்குது சோபசே ரொம்ப அழகாக சோபனமாக இருக்க நீ ந அஜினைஹி விருத்தா நீ வந்து அதில் அந்த திவ்ய அம்பரத்தை போட்டால் எவ்வளோ அலங்காரமாக சோபனமாக இருப்பியோ அந்த மாதிரி இப்போ நீ அஜினைஹி இந்த தோலாடையை கட்டிட்டு அப்படி சோபிக்கலை உன்னோட சோபனை அப்போ நிறைய ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ சர்வ ஆபரண சம்யுக்தா ஆபரணங்கள்லாம் நிறைய போட்டுண்டா நல்ல இன்னும் சோபனமாக இன்னும் அழகாக ஜொலிப்பை நீ நீல அலக வரூத்தினி வரூத்தானாலே குவியல்னு அர்த்தம் வருத்தான கூட்டம் குவியல்னு அர்த்தம் ஸோ வரூத்தினி அலக வரூத்தினின்னு அலக பாரமெல்லாம் நிறைய இருக்குது தலைமுடி நிறைய இருக்குது ஸோ அப்படியே பிளாக் ஹேர் நல்ல கும்பல குவியலாக இருக்கே இப்படிப்பட்ட பெண்ணேன்னு கூப்பிட்றாங்க दिव्य अम्बरयोग्या असि शोभसेन अजिनैः वृता सर्व आभरण संयुक्ता नील अलकवरूपिणी अहो
अहो विदेर्दुष्कलितं विचेष्टितं यदत्र रम्भोरुवने विषीदसि विशालनेत्रे अन्दम् इमं पतिं प्रिये मुनिं सम् आसाद्य जरा आतुरं वृषम्. விஷால நேத்திரே, மூணால இல்லைவாங்க. விஷால நேத்திரே, விஷாலமான கண்களை உடையவளே, அந்தம் இமம் பதிம், இந்த குருடனை போய் கணவனாக அடைந்து, பிரியே பிரியமானவளே, முனிம் அந்தம் பதிம் இமம் முனிம், இந்த முனியை போய் அடைஞ்சிருக்கேன். சம் ஆசாத்திய, அவரை கணவராக அடைந்து, ஜராதுரம் கழடு, ஜரான கழடு, ஸோ கிழட்டுத்தன்மை அடைந்தவர், பிரிஷம் ஜராதுரம், ரொம்ப வயசாகிடுந்த இந்த முனிவரை கணவராக அடைந்து, அஹோ அட கஷ்டகாலமே, விதேகே துஷ்கலிதம், விதி தப்பு பண்ணிட்டாரு, இது கெட்ட காரியத்தை பண்ணிட்டார். உனக்கு இப்படி ஒரு கணவனை கொடுத்தது மூலமாக அந்த விதியாகப்பட்டவர், அந்த பிரம்மாவாகப்பட்டவர், விசேஷிதம், அவருடைய செய்கையாகப்பட்டது துஷ்கலிதம், தோஷமாக நிறைந்ததாக ஆகிவிட்டது. எதாத்திர ரம்போரு, ரம்பா ஊருன்னு சொன்னான தொடை. ஸோ ரம்பான செவ்வாழை மரத்தை போன்ற தண்டை போன்ற தொடைகளை உடைய பெண்ணே, ஏதாத்திர வனே விஷீதசி, அவருடைய செய்கையால் நீ இன்னைக்கு அந்த வனத்தில் போய் கஷ்டப்பட்டுருக்கே. விஷீதசி என்னது, வேதனை அடைந்து கவலை அடைந்து இருக்கிறாயே. अहो विदेहे दुष्कलितं विचेष्टितं यदत्र रम्भोरुवने विषीदसि विशालनेत्रे अन्दम् इमं पतिं प्रिये मुनिं समासाद्य जरातुरं वृषम्. वृतः तेन वृषं न शोभसे नवं वयः प्राप्य सुनृत्यपण्डिते मनोभवेन आशु शराः सुसन्दिताः पतन्ति कस्मिन् पतिः ईदृशः तव. ஸோ விருத்தக வேஸ்ட்டாக கல்யாணம் பண்ணிட்டே நீ. விருத்தகன்னு வரித்து கொண்டாய் கணவராக, நீ இவரை போய் வரிச்சிண்டியே, இது வேஸ்ட்டு, விருத்தா. தேன பிரிஷம்ன சோபசே, அவர் கூட இருந்து நீ சோபிக்கவே இல்லை. ஏன்னா உன்னோட சோபனை ஒரு ராஜபுத்திரனை கல்யாணம் பண்ணிட்டு ஜம்முன்னு இருப்பேன் நீ. ஆனால் இப்போ இந்த மாதிரி மர உரிய தரிசனம் உட்காந்துருக்கேன். ந சோபசே, அவ்வளோ சோபிக்க மாட்டேங்கிறேன் நீ இவர் கல்யாணம் பண்ணுறதுனால. நவம்பேக சின்ன வயசு உனக்கு, இள வயசு, நவம்பேக புது வயசு. இப்போ பிராப்பிய சூநிருத்திய பண்டிதே, டான்ஸ் ஆடத்தில் பண்டிதனையாக இருக்கக்கூடியவளே, அவளை பார்த்தாலே அந்த அங்கலட்சணத்தை பார்த்தா அவளுக்கு தெரியறது போல் இருக்குது, அவள் நல்லா டான்ஸராக இருப்பாள்னு. ஸோ அதனால் நிருத்திய பண்டிதேன்னு கூப்பிட்றார். டான்ஸ் ஆட தகுந்த பண்டித்தியம் உடையவளே. மனோபவேன ஆஷு, மனோபவன் யார்? விஷ்ணுவுடைய மனதில் பிறந்தவன் யார்? மன்மதன், கரெக்ட். ஸோ மன்மதனுடைய ஷராகா, மன்மதனுடைய அம்புகள் சூசந்திதாக, சந்தி பண்ணுறதுன்னு என்னது, பூட்டப்பட்டு அம்பில் அப்படியே அந்த இஷுனா அம்புகளே அந்த வில்லில் பூட்டி அந்த மன்மதன் என்ன பண்ணிட்டான், பதந்தி கஸ்மின், அந்த மாதிரி விடும்போது ஷராக அந்த அம்புகள் விழும்பொழுது, பதந்தி விழும்பொழுது, கஸ்மின் பதிகி ஈதிருஷக தவ, இப்படி ஒரு கணவனை வச்சானா உனக்கு என்ன சுகம் இருக்குங்கிறா. கஸ்மின் பதிகி, ஸோ இந்த மாதிரி பதி இருந்தால் அவனுடைய அம்புகளை எப்படி சமாளிக்க முடியும்? ஈதிருஷக தவ, இது உனக்கு ஃபிட்டே கிடையாதுன்னுட்டான். वृतः तेन वृषं न शोभसे नवं वयः प्राप्य सुनृत्य पण्डिते मनोभवेन आशु शराः सुसन्दिताः पतन्ति कस्मिन् पतिः ईदृशः तव. त्वम् अन्धभार्या नवयौवना अन्विता कृतासि दात्रा ननु मन्दबुद्धिना न च एनम् अर्हसि असित आयत ईक्षणे पतिं त्वम् अन्यं कुरु चारुलोचने. ஸோ யவ்வன அன்விதா, அந்த ஹ்ரஸ்வமங்க. ஸோ அந்த பாரியா, நீ குருடனோடு மனைவி. இப்போ அந்த பாரியா, அந்தனோருக்கு பாரியாவாக இருக்கே நீ. நவ யவ்வன அன்விதா, உனக்கு இள வயசு, யவ்வனத்தில் இருக்கக்கூடிய வயசு, அன்விதா அதோடு கூடியவளாக இருக்கிறாய். கிருதா தாத்ரா மந்த புத்தினா நனுகிருதாசி, இப்படி உனக்கு யார் பண்ணினா? தாத்தா விதாத்தா யார்? பிரம்மா. அந்த பிரம்மாவால், தாத்ரா பிரம்மாவால் மந்த புத்தி, அந்த பிரம்மாவுக்கு நல்ல புத்தி இல்லை, மந்த புத்தி உடையவர். அவரால் நனுகிருதாசி இப்படிலாம் பண்ணிட்டார், உனக்கு இப்படி பண்ணிட்டார் அவர். இள வயசில் போய் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நாச்சா ஏனம் அர்ஹசி, இவருக்கு நீ தகுதியானவள் கிடையாது, அருகதை கிடையாதுன்னா அர்ஹசி.
அசித ஆயத ஈக்ஷணே கருங்கண்ணை உடையவளேன்னு கூப்பிட்றார். கருங்கண்ணாளனே கருங்கண்ணாளேன்னு கூப்பிட்றார். ஆயத ஈக்ஷணே விரிந்த பார்வை கருமையான பார்வை உடைய பெண்ணே பதிம் தோம் அந்நியம் குரு, நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்றான். இப்போ நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக வந்திருக்கேன்னு சொல்கிறான், இன்டைரக்டாக சொல்கிறாவா. அந்நியம் பதிம் குரு, நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ. சாரு லோச்சனே அழகிய கண்களை உடையவளே. वृथा एव ते जीवितम् अम्बुज ईक्षणे पतिं च सम्प्राप्य मुनिं गत ईक्षणं वने निवासं च तथा अजिन अम्बर प्रदारणं योग्यतरं न मन्महे. ஸோ விருத்தாயேவத்தை ஜீவிதம், உன்னுடைய வாழ்க்கையே வேஸ்ட்டுட்டா, ஜீவிதமே உன்னுடைய ஜீவனமே இவரை கல்யாணம் பண்ணதுனால வேஸ்ட்டாக போச்சு. விருத்தாயேவ. ஸோ அம்புஜேக்ஷனே தாமரை கண்களை போன்ற கண்களை உடையவளே, அம்புஜ தாமரை கண்களை உடையவளே, பதிம்ன சம்பிராபிய முனிம் கத ஈக்ஷணம். கத ஈக்ஷணம் முனிம், கண்டு போன முனிவர். ஈக்ஷணம் கதக பார்வையற்ற அந்த முனிவரை சம்பிராபிய பதியாக அடைந்து வனே நிவாசம் ச, அது மட்டும் இல்லை காட்டில் வாசம். என் நாடை சுற்றி பார்க்க முடியுமா? ஒன்றும் முடியாது. காட்டில் வாசம் நிவாசம் ச ததா அஜின அம்பர பிரதாரணம், அந்த தோலாடையை நன்னா சுற்றிண்டு தாரணம்னு தரித்து கொண்டு யோக்கியத்தரம்னா மன்மகே எங்களுக்கு அது யோக்கியத்தை மாதிரி தெரியலையே, அது சரியாக படலையே, உனக்கு அது யுக்தமாக யோக்கியமாக எங்களுக்கு படலை, ந மன்மகே எங்களுக்கு அது தோணலையேன்னு சொல்கிறாங்க. अतः अनवद्यांगी उभयोः त्वम् एकं वरं कुरुष्व अवहिता सुलोचने किं यौवनं मानिनी संकरोषि वृथा मुनिं सुन्दरी सेवमाना. அனவத்தியாங்கின்னு கூப்பிடுறார். குற்றமற்றவளேன்னு அர்த்தம். அவத்தியம்னா குற்றம். அனவத்தியாங்கி குற்றமற்றவளே. அதக ஆகவே உபயோகோ துவம் ஏகம் வரம், எங்கள் 2 பேரில் உபயோகம் நாங்கள் 2 பேர் இருக்கோம், அதில் ஒருத்தரை ஏகம் வரம் குருஷ்வ வரனாக ஏற்றுக்கொள், எங்களை யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோ. அவகிதான புரிஞ்சுண்டு நல்லா புரிஞ்சுக்கோமா, இந்த கல்யாணம் கட்டின என்ன லைஃபு. ஸோ எங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். சூலோச்சனே அழகிய கண்களை உடையவளே, கிம் யவ்வனம், என்ன யவ்வன காலத்தில் இப்படி போயிருந்தேன், யவ்வனத்தினால என்ன யூஸு, யவ்வனம் வேஸ்ட் ஆகிறதே. மானினி கௌரவத்தை உடையவளே, சம்கரோஷி விருதா, நீ வேஸ்ட் ஆகிறியம்மா, இந்த யவ்வன பருவத்தை விருதா சம்கரோஷி வேஸ்டாக ஆக்கி கொண்டு செய்து கொண்டு இருக்கிறாயே. முனிம் சுந்தரி சேவமான, இந்த சுந்தரியாகப்பட்ட நீ இந்த முனிவரை சேவனம் பண்ணிண்டு கைங்கரியம் பண்ணிண்டு உன்னுடைய யவன காலத்தை ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணிக்கிறேன்னு கேட்குறான். वरं पुरुष्व अवहिता सुलोचने किं यौवनं मानिनी संकरोषि वृथा मुनिं सुन्दरि सेवमाना. किं सेवसे भाग्यविवर्जितं तं समुज्जितं पोषणरक्षणाभ्यां त्यक्त्वा मुनिं सर्वसुख उपवर्जितं भज अनवद्यांगी உபயோக துவம் ஏகம். சர்வசுக அபவர்ஜிதம், பாக்ய விவர்ஜிதம் தம், பாக்கியமே இல்லாதவர், குருடு வயசானவர். ஸோ பாக்கியம் சௌபாகியம் இல்லாத அந்த முனிவர், வர்ஜிதம்னு இல்லாதவர், ஸோ பாக்கியம் இல்லாத அவரை தம் கிம் சேவை, அவருக்கு என்ன சேவை பண்ணுற உட்காந்து நீ கேட்குறா. என்னத்தை சேவை பண்ணுற நீ? போஷண ரட்சணாபியாம் சமுஜிதம், சரி நீ சேவை பண்ண உன்னை காப்பாற்றுற தகுதி அவருக்கு இருக்கா? போஷணம் பண்ண நான் ஒன்றை போஷிக்கணும், ஒரு கணவனோட டியூட்டி. ஸோ அவர் ஒன்றா போஷிக்க முடியாது, நீ தான் போஷணம் பண்ணிட்டு இருக்க தவிர அவர் ஒன்றும் போஷிக்க மாட்டார். ஸோ ரட்சணம் பண்ணுவாரா, காப்பாற்றுவாரா? ஏதாவது மிருகம் வந்துருதுன்னு ஓடி போய் காப்பாற்ற முடியுமா? முடியாது. ஸோ ரட்சணாபியாம் சம் உஜிதம், விடப்பட்டவர், அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றை காப்பாற்ற முடியாது, ஒன்றை போஷிக்க முடியாது. இப்படிப்பட்ட அவரை போய் சேவை பண்ணி உட்காந்துருக்கே நீ. முனிம் சர்வசுக அபவர்ஜிதம், முனிம் சுகமே இல்லாத இந்த அபவர்ஜனம்னு விடப்பட்ட சுகம் இல்லாத இந்த முனிவரை தெக்துவா, அவரை விட்டுடு, நீ விட்டுடு. ஸோ சுகமில்லாத அவரை நீ விட்டுடு.
பஜ அனவத்தியாங்கி, அனவத்தியாங்கி குற்றமற்ற நீ பஜ கொண்டாடு யார, உபயோகோ துவம் ஏகம், எங்கள் 2 பேரில் ஒரு ஆளை நீ ஏற்றுக்கொண்டு சுகமாக இரு, பஜ கொண்டாடுன்னுட்டான். किं सेवसे भाग्यविवर्जितं तं सम्पूज्यितं पोषणरक्षणाभ्यां त्यक्त्वा मुनिं सर्वसुख अपवर्जितं भज अनवद्याङ्गी उभयोः त्वमेकम्। त्वं नन्दने चैत्ररथे वने च कुरुष्व कान्ते प्रतितं विहारम् अन्धेन वृद्धेन कथं हि कालं विनेष्यसे மானினி மானதீனம். நந்தனே, நந்தனவனம் எங்கே இருக்கு? இந்திரனோடு அமராவதி பட்டணத்தில் இந்திரனோட லோகத்தில் இருக்குது. ஸோ சொர்க்கத்துக்கு வந்து சொல்கிறாய்வா நந்தனவனத்திலேயோ. சைத்திரரத வனம், சித்திரரத வனம் எங்கே இருக்குது? சைத்திரரதம் யாரோட வனம் அது? குபேரன். குபேரனோட வனத்துக்கு பேர் சைத்திரரதம். ஸோ குபேரனோட ஊரில் வந்து குபேரனோட அந்த வனம் சைத்திரரத வனத்திலேயோ. காந்தே பிரியமானவளே, துவம் பிரதிதம் விகாரம் குருஷ்வ, நல்ல வெளிப்பட்ட ஒரு இது சஞ்சாரத்தை பண்ணு. நீ பாட்டு ஜாலியாக நந்தனவனத்தில் சுற்று, குபேரனோட சைத்திர ரதத்தில் போய் சுற்று. அப்படி ஜாலியாக இருக்கிறத விட்டுவிட்டு அந்தேன விருத்தேன குருட்டு கழவன் கதம் ஹி காலம் வினேஷசே, இவன் கூட எப்படி காலத்தை கழிப்பேம்மா? நேஷத்தின்னு கழிக்கிறது. ஸோ அவனோட கூட எப்படி நீ காலத்தை கழிச்சுன்னு உட்காண்டிருக்காய்? மானினி, நீ கௌரவம் மிகுந்தவள். மானஹீனம், கௌரவம் இழந்தவளாக, கௌரவத்தை இழந்து கௌரவத்தை மொத்தமாக விட்டுட்டு இந்த கேட்டு குருடனோட எதுக்காக நீ வாழ்ந்துருக்காய்ன்னு கேட்குறாய். வா நந்தனே சைத்ரரதே வனே ச குருஷ்வ காந்தே பிரதிதம் விஹாரம் அந்தேன விருத்தேன கதம் ஹி காலம் வினேஷ்யசே மானினி மானஹீனம். भूपात्मजा त्वं शुभलक्षणा च जानासि संसारविहारभावं भाग्येन हीना विजने वने अत्र कालं कथं वाहयसि वृथा च. பூபாத்மஜாத்துவம், நீ யாரு? ராஜா பெண்ணுமா? பூபான்னா ராஜா, பூமியை பாதுகாக்கிறது. பூமியும் பாளையத்தை பூபா அப்படின்னு சொல்லுவோம். நிருணாம் பாளையத்தை மனிதர்களை காப்பாற்றுறதுனால நிருப்பானாலும் ராஜா, பூப்பானாலும் ராஜா. ஸோ பூமியை காப்பாற்றக்கூடிய அந்த ராஜாவுடைய பெண்ணம்மா நீ. சுபலக்ஷணா, பார்க்கறதுக்கே லக்ஷணமாக இருக்க, சோபனமாக இருக்க நீ. சம்சார விகாரபாவம் ஜானாசி, உலகத்தில் எப்படி சஞ்சரிக்கணும், எப்படி சந்தோஷமாக இருக்கணும், இதெல்லாம் தெரியும் உனக்கு. ஜானாசி, உனக்கு தெரியும். ஏன்னா நீ ராஜா பெண்ணாக பிறந்திருக்காய். அப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடியவளவள். ஸோ பாக்யேன ஹீனா, இப்போ பாக்கியமே இல்லாமல் எல்லா பாக்கியத்தையும் இழந்து விஜனே வனயாத்திரா, யாருமே இல்லை, ஜனங்களே இல்லாத வீஜனே, ஜனங்களே இல்லாத இந்த வனத்தில், இந்த இடத்துல கதம் காலம் வாகயசே விருத்தாச்ச, வாகயசேன்னு வகிக்கிறாய் காலத்தை. ஹவு டு யூ ஸ்பெண்டுன்னு கேட்குறாய். எப்படி காலத்தை நீங்கள் உட்காந்து கழிச்சுட்டு இருக்கேம்மா? காலம் கதம் வாகயசே விருத்தாச்ச, ஒவ்வொரு நிமிஷமே யுகமாட்டமாக இருக்குமேன்னு சொல்கிறாவா. ஆத்மஜா த்வம் சுபலக்ஷணா ச ஜானாசி சம்சார விஹாரபாவம் பாக்யேன ஹீனா விஜனே வனே அத்ர காலம் கதம் வாஹயசே விருதா ச. तस्मात् भजस्व पिकभाषिनि चारुवक्त्रे एवं द्वयोः तव सुखाय विशालनेत्रे देवालयेषु च कृशोदरी भुङ्क्ष्व भोगान् त्यक्त्वा मुनिं जरटम् आशु नृपेन्द्रपुत्री. நృபேந்திரபுத்திரி, ராஜாக்கள்லேயே சிறந்த ராஜா நிருப இந்திர. ஸோ அப்படி சிறந்த ராஜா ஷர்யாத்தியோட புத்திரியே. தஸ்மாத், ஆகவே, பிக்கபாஷினின்னு கூப்பிட்றார். குயில் போன்ற பாஷணம் அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளை மொழிகளை உடையவளே. சாருவத்ரே, அழகிய முகத்தை உடையவளே. பஜஸ்வ, கொண்டாடி யார? ஏவம் துவயோகோ தவ சுகாய விஷால நேத்ரே. அப்போது எங்கள் 2 பேரையுமே நீ கொண்டாடலாங்கிறா. தவ சுகாய, உன்னுடைய சுகத்திற்காக எங்கள் 2 பேருமே நீ கொண்டாடலாம். சுகாய விஷால நேத்ரே, விசாலமான கண்களை உடையரே. ஸோ துவயோகோன்னு சொன்னால் இருவரிடத்தில் அப்படிங்கும்போது இருவர்களுடைய, 2 பேருடையன்னு அர்த்தம். துவயோகோ இல்லாட்டா 2 பேரிடத்தில், அப்படி ரெண்டுமே சப்தமி ஷஷ்டி ரெண்டுமே துவயோகோ வரும். ஸோ எங்கள் 2 பேரில் ஒருத்தரையுமே எடுத்துக்கலாம் இல்லை. ஸோ இல்லை 2 பேரையுமே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நீ கொண்டாடின்னு இருக்கலாம்ப்பா. தேவாலயேஷு ச கிருஷ உதரி. ஸோ தேவாலயங்கள், மந்திரங்கள், தேவர்களுடைய ஆலயங்கள். அப்போ என்ன? சொர்க்கலோகத்தில் கிருஷ உதரி, மெல்லிய வயிற்றை உடையவளே.
புங்ஷ்வ போகான், நல்ல போகங்களை அனுபவிமா, மேல்லோகத்துக்கு வா. தெக்துவா முனிம் ஜரடம், ஜரடம்னாலும் ஜரா கரடு, கேட்டு முனிவரை விட்டுட்டு ஆஷு உடனே வந்துடும், எங்கள் 2 பேரையுமே கொண்டாடின்னு வந்துடும், சொர்க்கலோகத்துக்கு போயிடலான்ட்டான். तस्मात् भजस्व पिकभाषिणी चारुभक्ते एवं द्वयोः तव सुखाय विशालनेत्रे देवालयेषु च कृशोदरी भुङ्क्ष्व भोगान् त्यक्त्वा मुनिं जरटम् आशु नृपेन्द्रपुत्री किं ते सुखं च अत्र वने सुखेशी वृद्धेन सार्धं विजने मृगाक्षी सेवा तदा अन्दस्य नवं वयश्च किं ते मतं भूपतिपुत्री दुःखम्. ஸோ கிம்தே சுகம் சாத்திரா, இங்கே என்ன உனக்கு சுகம் இருக்குது? அத்திரானா இங்கே உனக்கு என்ன சுகம்ப்பா? இந்த வனத்தில் சுகேஷி, அழகிய கூந்தலை உடையவளே, கேசங்களை உடையவளே, விருத்தேன சார்தம், கிழவன் அவங்க கூட, விஜனே ஜலங்களே இல்லாத இடம், மிருகாட்சி மான்விழியாளேன்னு கூப்பிட்றார். மான் போன்ற மிருகன்னா மான் அர்த்தம். ஸோ மான்விழியை கொண்டவளே, உனக்கு இங்கே என்ன சுகம் கிடக்கு? ததா அந்தசிய சேவா, கேட்டுக்கு சேவை பண்ணிட்டு வேற உட்காந்துருக்காய், அவனுக்கு சேவை பண்ணுற வேலை வேற இருக்குது. நவம் வயசா, உனக்கு இளமையான வயசு. ஸோ கிம் துக்கம் தே மதம் பூபதி புத்திரி, ஹே பூபதி புத்திரி, பூபதின்னு பூமியை பாலிக்கக்கூடிய ராஜா, ராஜாவோட புத்திரியே, உனக்கு துக்கம்தான் உனக்கு பிடிக்கிறதா? கிம்தே மதம், மதம்னா என்னது? விருப்பம். மதம்னா கருத்து, உன் கருத்து என்ன? துக்கம் தானா? துக்கத்தை சகிக்கணும் இப்படியே நினச்சிட்டு இருக்கியா நீ கேட்குறான். किन्ते सुखं च अत्र वनेषु केशी वृद्धेन सार्धं विजने मृगाक्षी सेवा तदा अन्दस्य नवं वयश्च किन्ते मतं भूपतिपुत्री दुःखम्. शशिमुखी त्वम् अतीव सुकोमला फलजल आहरणं तव न उचितम्. அவ்வளோதான். சசிமுகின்னு சொன்னால் சந்திரனை போன்ற முகத்தை உடையவளே, தொம் அதீவ சுகோமலா, நீ ரொம்ப சாஃப்ட்டுமா, ரொம்ப சாஃப்டாக இருக்கே நீ. பல ஜல ஆகரணா, வெறும் பழத்தை தின்னு உட்காண்டிருக்காய், ஜலத்தை குடிச்சுன்னு உட்காண்டிருக்காய், இந்த ஆகாரம் எல்லாம் தவன உச்சிதம், இது உனக்கு உச்சிதம் கிடையாது, நீ வேற போகங்களுக்கு யோகியமானவள், அதனால இங்கேருந்து வான்னு ஃபைனலாக கூப்பிட்றான். शशिमुखी त्वम् अतीव सुकोमला फलजल आहरणं तव न उचितम्. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां सप्तमस्कन्धे अश्विनी कुमारयोः सुकल्यां प्रतिबोध वचन वर्णनं नाम चतुर्थोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ पञ्चमोऽध्यायः. व्यास उवाच तयोः तद्भाषितं श्रुत्वा वेपमाना नृपात्मजा धैर्यम् आलम्ब्य तौ तत्र बभाषेमितभाषिणी. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார் கதையா. தயோகோ தத் பாஷிதம், அந்த 2 நாசத்தியர்கள் அல்லது அஸ்வினி தேவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு வேப்பமான நடுங்கி போயிட்டாவோ, என்ன பேசுகிறாய்வான்ட்டு. ஸோ அப்படி நிருபாத்மஜா விறுவிறுத்து அந்த ராஜாவுடைய பெண்ணு சுகன்யா தைரியம் ஆலம்பியா, கொஞ்சம் தைரியத்தை எடுத்துட்டா. என்னடா இவாள்கிட்ட பதில் பேசணுமேப்பா. ஸோ தைரியத்தை ஏற்றுக்கொண்டு அதை கொழுகொம்பாக பிடித்து கொண்டு தௌ தத்ரா, அந்த 2 பேர்கிட்ட அந்த இடத்துல மிதபாஷினி பபாஷே, ரொம்ப பேச மாட்டாவன். மிதபாஷினின்னு சொன்னால் இது அளவோடு பேசுபவள். ஸோ ராமருக்கு அடைமொழி இல்லையா, அது மிதபாஷகன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இவள் அளவோடு பேசக்கூடியவள். பபாஷே பேசினாள். व्यास उवाच तयोः तद्भाषितं श्रुत्वा वेपमाना नृपात्मजा धैर्यम् आलम्ब्य तौ तत्र बभाषेमितभाषिणी. देवौ त्वां रविपुत्रौ च सर्वज्ञौ सुरसम्मतौ सतीं मां धर्मशीलां च न एवं वदितुम् अर्हतः. देवौ वाम, त्वाम இல்லை வாம், வாம் தான் மேடம், இவருக்கு மேல வாம். ஆமாம்மா, இத்து படித்த வருது, துவாம்னு படித்த வருது இல்லை. ஓகே ஓகே ஓகே. வாம் தேவௌ, இப்போ தான் சொல்கிறான். தாங்கள் யாருன்னு இவ்வளோ நாடி வெளிப்படுத்திக்கவே இல்லை, இப்போ தான் சொல்கிறான். வாம் தேவௌ, நாங்கள் தேவர்கள், ரவிபுத்திரவ் சூரிய புத்திரர்கள், சர்வஜ்ஞவ் எல்லாம் அறிந்தவர்கள், சுரசம்மதவ் தேவர்களால் சம்மதிக்கக்கூடியவர்கள். ஏன்னா டாக்டர்ஸ், தேவர்களே டாக்டர் இல்லையா,
ஸோ அதனால் சுரசம்மதவ் தேவர்களால் சம்மதிக்கக்கூடியவர்கள், சதீமாம் தர்மசீலாம் ச. ஓ இவள் யார் பேசுகிறா? ஓ இவள் பேசுகிறா. அப்போ அவள் ஏற்கனவே சொல்லிட்டாள். அவள் எங்கே சொன்னாங்கிறதே வர அந்த மாதிரி தெரியலைங்க. ஸோ நீ நந்தனத்துக்கு வந்து விளையாடுன்னெல்லாம் சொல்லும்போது தேவர்கள்னு புரிஞ்சுட்டு விடுறாள் அவள் தான். ஸோ நீங்கள் சூரியபுத்திரர்கள், நீங்கள் தேவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள். நான் சதி, என்னுடைய கணவனுக்கு ஒரே ஒரு மனைவியை வேறு யாரும் என்னுடைய கணவனாக ஏற்க முடியாதுங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய சதியான என்னை, தர்மசீலாம் தர்மத்தில் இருக்கக்கூடிய என்னை, ந ஏவம் மதித்து மருகத்தை இப்படியெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் சொல்கிறான். என்னை பார்த்து இப்படிலாம் நீங்கள் பேசலாமா நீ கேட்குறான். देवौ वां रविपुत्रौ च सर्वज्ञौ सुरसम्मतौ सतीं वां धर्मशीलां च न एवं वदितुम् अर्हतः पित्रा दत्तासुरश्रेष्ठौ मुनये योगधर्मिणे कथं गच्छामि तं मार्गं पुंश्चलीगणसेवितं. சுரஸ்ரேஷ்டவ் தேவர்களே, சுரர்களே சிறந்தவர்களே, பித்ரா தத்தா எங்கள் அப்பா கல்யாணம் கொடுத்தாச்சு. முனையே யோக தர்மினே, யோகத்தில் இருக்கக்கூடிய அப்படியே எப்போதும் சமாதி யோகத்தில் போயிட்டு வருவார். அப்படி யோக தர்மத்தில் இருக்கக்கூடிய முனிவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு எங்கள் அப்பா. கதம் புஷ்சலி கண சேவிதாம் மார்க்கம், அதாவது புஷ்சலின்னா வேசின்னு அர்த்தம். ஸோ வேசிகள் செல்லக்கூடிய பும்ஸ்டலின்னு இது புமானை நோக்கி செல்லக்கூடியவள், ஆணை நோக்கி செல்லக்கூடியவள் பும்ஸ்டலி. ஸோ அப்படி வேசியாக இருக்கக்கூடிய அந்த கூட்டம் சேவிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை நான் எப்படி எடுத்துவேன்? கதம் தம் மார்க்கம் கச்சாமி, அந்த வழியில் நான் எப்படி போவேன்? पित्रा दत्तासुरश्रेष्ठौ मुनये योगधर्मिणे कथं गच्छामि तं मार्गं पुंश्चलीगणसेवितं. द्रष्टा अयं सर्वलोकस्य कर्मसाक्षी दिवाकरः पश्यपात् च एव सम्भूतः न एवं भाषितुम् अर्हतः. திவாகரக திரஷ்டாயம் தெரியாதா? உங்கள் அப்பாவே எல்லாம் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கார். அவர் ஏன்னா உலகத்தில் நம்ம பார்க்குற தெய்வம் யாருன்னா சூரியன். ஸோ உங்கள் அப்பா திவாகரக கஷ்யபாச்சைவ சம்பூதக, கஷ்யப ரிஷிக்கு பிறந்தவர் அவர். ஸோ கஷ்யபருக்கு அதித்திக்கு பிறந்தவர் சூரியன். ஸோ அந்த திவாகரன் திரஷ்டா எல்லாத்தையும் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கார். நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். சர்வலோகசிய கர்ம சாட்சி, எந்தெந்த காரியம் எங்கே நடக்கிறதோ அந்த கர்மத்துக்கெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடியவர். ந ஏவம் பாஷித்து மருகத்தை, அவர் இருக்கிற சமயத்தில் அவரோட பிள்ளைகள் நீங்கள் இவ்வாறு பேசலாமா கேட்குறார். ந ஏவம் பாஷித்து மருகத்தை, உங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிற அருகதை கிடையாது. द्रष्टा अयं सर्वलोकस्य कर्मसाक्षी दिवाकरः कश्यपाश्चैव सम्भूतः न एवं भाषितुम् अर्हतः. कुलकन्यापतिं त्यक्त्वा कथम् अन्यं भजेत् नरम् असारे अस्मिन् इह संसारे जानन्तौ धर्मनिर्णयम्. குலகன்யா, நான் நல்ல குலத்தில் பிறந்த பெண்ணாக்கும். பதிம் தெக்துவா, கணவனை விட்டுவிட்டு, கதம் அந்நியம் பஜேது நரம், நரம்னு மனிதன், வேற எந்த மனிதனையாவது நான் பஜிப்பேனா, கொண்டாடுவேனா நான்? அசாரே அஸ்மினிக சம்சாரே, இந்த உலகமே சாரமில்லாதது, இந்த உலகமே போய் அப்படியே அந்த வேதாந்தத்தை பேசுகிறாவா, இந்த சம்சாரமே சாரமற்றது, சாரமில்லாத இந்த சம்சாரத்தில் இக ஜானன் புரிஞ்சுண்டு, இந்த சம்சாரமே ஒன்றுமே நிலையற்றது, அது ஒன்றுமே பிரசாரம் கிடையாதுன்னு புரிஞ்சுண்டு ஜானன் அறிந்து கொண்டு தௌ தர்ம நிர்ணயம், ஜானந்தவும் தர்ம நிர்ணயம். ஸோ நீங்கள் வந்து தர்மம் என்ன சொல்லிருக்குங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய அதை நீங்கள் ஜானந்தவ், நீங்கள் அறியக்கூடியவர்கள் இந்த சம்சாரத்தில். அப்படி இருக்கும்போது இந்த பேசுறதெல்லாம் தப்புன்னு திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறாவோ. कुलकन्यापतिं त्यक्त्वा कथम् अन्यं वदेत् नरम् असारे अस्मिन् इह संसारे जानन्तौ धर्मनिर्णयम्. यथा इच्छं गच्छतं देवौ शापं दास्यामि वा अनगौ सुकन्या अहं च शर्यातेः पतिभक्तिपरायणा. யதேச்சம் கச்சதம் தேவோ. ஸோ எதா இச்சம், அதாவது உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் எங்கே வேணால் போங்கோ. கச்சதம் தேவோ, 2 பேரும் போயிடுங்கோ. ஷாபம் தாசியாமி, உங்களுக்கு நான் ஷாபத்தை கொடுத்துருவேன், இல்லாட்டேன் உடனடியாக கிளம்பி போயிடுங்கன்றாவா. இந்த வா அனகவ், ஒரு நிமிஷம், குற்றமற்றவர்களேன்னு தான் கூப்பிட்றா. ஏன்னா இவா பேசுகிற தப்புன்னா கூட அனகவுன்னு கூப்பிட்றா, குற்றமற்றவர்களே. அதர்வைஸ் வான்னா அதர்வைஸ்
சாபம் தாசியாமி, உங்களுக்கு நான் சாபம் கொடுத்துருவேன், இஷ்டமாக கிளம்பி போயிடுங்க இப்போவே. அகம் சுகன்யா, நான் யார் சுகன்யாவாக நான், ஷர்யாதேகே புத்ரி பதிபக்தி பராயணா, ஷர்யாதியுடைய சுகன்யா நான். ஆனால் பதியே பக்தி பராயணம், பக்தி பூர்த்தியாக அவருக்கு நான் பக்தி பண்ணிக்கூடியவள், அதனால் நான் சாபம் கொடுத்தாலும் செல்லுபடி ஆகுன்ட்டு மிரட்டுறாவாள். यदा इच्छं गच्छन्तं देवौ शापं दास्यामि वा अनगौ सुकन्या अहं च शर्यातेः पतिभक्तिपरायणा. व्यासौ उवाच इति आकर्ण्य वचः तस्याः न असत्यौ विस्मितौ वृषं. व्यासौ उवाच इति आकर्ण्य वचस्तस्या न असत्यौ विस्मितौ वृषं तौ अब्रूतां पुनः तु एनां शङ्कमानौ भयं मुनेः. व्यासர் சொல்கிறார், தஸ்யாக வச்சக இது ஆக்கர்ணிய, அவள் என்ன பேசுகிறாங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அதை நாசத்தியர்கள்னு சொல்லக்கூடிய அஸ்வினி தேவர்கள் விஸ்மிதோ பிருஷம் விஸ்மிதோ ரொம்ப ஆச்சரியப்பட்டான். ஏன்னா இவ்வளோ ஒரு ராஜாவோட பெண்ணாக இருந்து கூட இப்படி பக்தியோடு இருக்காளே அப்படிங்கிற ஆச்சரியம் அவளுக்கு. தவ் அப்ரூதாம் புனக தூ ஏனாம், ஏனாம்னா இவளை பார்த்து ரெண்டு பேரும் தவ் அவர்கள் இருவரும் அப்ரூதாம்னு சொன்னார்கள், மீண்டும் சொன்னார்கள். சங்கமானவ் பயம் முனேகே, முனிவரோட பயத்தினால, ஏன்னா முனிவர் என்ன பண்ணுவாரோ தெரியல, இப்போ பயம் வந்துருத்த அவளுக்கு. ஸோ முனேகே பயம் சங்கமானவ், முனிவர் என்ன பண்ணுவாரோ நம்மளங்கிற பயத்தில் சந்தேகத்தில் இப்போ அந்த ராஜபுத்திரியான சுகன்யாவை பார்த்து சொன்னார்கள். व्यासो उवाच इति आकर्ण्य वचः तस्या नासत्यौ विस्मितौ वृषं तौ अब्रूतां पुनः तु एनां शङ्कमानौ भयं मुनेः. राजपुत्री प्रसन्नौ ते धर्मेण वरवर्णिनी वरं वरयसुश्रोणी दास्यावः श्रेयसे तव. ராஜபுத்திரி, ராஜாவுடைய பெண்ணே சுகன்யா, பிரசன்னவும் தே தர்மேன, உன்னுடைய தர்மம் வந்து எங்களை ஆச்சரியப்பட வைக்கிறது, ரொம்ப பிரசன்னமாயிட்டோம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டோம் நீ உன்னுடைய தர்மத்தை பார்த்து. வரவர்ணினி, அதாவது சிறந்த வர்ணாசிரமத்தில் இருக்கக்கூடியவளே, அப்போ கிரகசாஸ்திரம் இருக்கக்கூடியவளேன்னு சொல்ல வேண்டியது. ஸோ வரம் வரைய எங்கள்கிட்ட நீ வரம் கேட்கலாம், இப்போ வரம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டா. சுஸ்ரோணி, அழகிய இடுப்பை உடையவளே, தாசியாவக கொடுப்போம் நாங்கள், ஸ்ரேயசே தவ, உனக்கு ஸ்ரேயஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரத்தை நாங்கள் தர முடியும், நீ கேளு. राजपुत्री प्रसन्नौ ते धर्मेण वरवर्णिनी वरं वरयसुश्रोणी दास्यावः श्रेयसे तव. जानीहि प्रमदे नूनम् आवां देवभिषक्वरौ युवानं रूपसम्पन्नं प्रकुर्यावः पतिं तव. பிரமதே, பிரமதேன பெண்ணே, பிரமதான பெண்ணுன்னு அர்த்தம். பிரமதே பெண்ணே, ஜானிஹி தெரிஞ்சுக்கோ, நூனம் ஆவாம் தேவ பிஷக், பிஷக்னா டாக்டர். ஸோ நாங்கள் தேவர்களில் டாக்டராக, நாங்கள் பிஷக் வரவ் சிறந்த டாக்டர்கள் நாங்கள். நூனம் ஆவாம், ஆவாம்னா நாங்கள் ரெண்டு பேருமே நிச்சயமாக தேவ டாக்டர்கள். யுவானம், உன்னுடைய பதிம் தவ, உன்னுடைய கணவனை யுவானம் யுவனாக ஆக்குவோம். ரூபசம்பன்னம், அழகோடு கூடியவனாக. பிராக்குர்யாவக, நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி செய்ய முடியும், நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்கிறோம். जानीहि प्रमदे नूनम् आवां देवभिषक्वरौ युवानं रूपसम्पन्नं प्रकुर्यावः पतिं तव. ततः त्रयाणाम् अस्माकं पतिम् एकतमं वृणु समानरूपदेहानां मध्ये चातुर्यपण्डिते. ஸோ இப்போ நம்ம இந்த பிஷக்னு வரும்போது நமக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அது ததக, ஆகவே திரயாணாம் அஸ்மாக்கம். ஸோ நாங்கள் 3 பேரும் இப்போது ஓகே பதிம் ஏகதமம் விருணு சமான ரூப மத்திய. இப்போ ஒரு கண்டிஷன் போடுறான், நாங்கள் 3 பேராக வருவோம். யார்? நாங்கள் 2 இது அஸ்வினி தேவர்கள், உங்கள் கணவரும் எங்களை மாதிரி ஆகிடுவார், யுவாவாக ஆகிடுவார், அழகாகிடுவார். ஸோ எங்கள் 3 பேரில் நீ யாரே ஒருத்தரை செலக்ட் பண்ணி கொண்டா. இப்போ ஸோ பதிவு ஏகத்தமன்னு ஒன்லி ஒன், யாராவது ஒருத்தரை விருணு நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நாங்கள் 3 பேரும் நல்லா அழகாக இருப்போம், அப்போ அவரும் அழகாகிடுவார். அப்போ எங்கள் 3 பேரில் யூ கேன் செலக்ட் ஒன். சமான ரூபதேக, நாம் எங்களை பார்த்தா ஒரே மாதிரி இருப்போம், வித்தியாசமே தெரியாது.
ஸோ சமான ரூபமாக இருப்போம், தேகமும் அதே மாதிரி இருக்கும். அந்த மத்தியே அந்த 3 பேருக்கு நடுவில் சாதுரிய பண்டிதே, சாதுரியம் இருக்கணும் உனக்கு செலெக்ஷனுக்கு உன்னோட கணவன் யாருன்னு கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியணும். அந்த பாண்டித்யோடு எங்கள் 3 பேரில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கோ பார்க்கலான்னு கேட்குறான். ततः त्रयाणाम् अस्माकं पतिम् एकतमं वृणु समानरूपदेहानां मध्ये चातुर्यपण्डिते सातयोः हरे कृष्ण सातयोः वचनं श्रुत्वा विस्मिता स्वपतिं तदा गत्वा उवाच तयोः वाक्यं ताभ्याम् उक्तं यत् अद्भुतम्. ஸோ தயோஹோ வச்சனம் சுத்வா, அவள் அவள் 2 பேர்கிட்ட சொல்கிறத கேட்டு விஸ்மிதா, ஆஹா என்னுடைய கணவனை எவனும் ஆக்கிடுவாளா, ஒரு ஆச்சரியம் அவளுக்கு. ஸோ விஸ்மிதா ஆச்சரியப்பட்டு ஸ்வபதிம் ததா கத்வா, தன்னுடைய கணவனை பார்த்து போகிறான். கணவன்கிட்ட போய் சொல்லணுமே, விஷயத்தை சொல்லணுமே. ஸோ பதிம் கத்வா, தன்னுடைய கணவனை அடைந்து உவாச்ச தயோஹோ வாக்கியம், அவள் சொன்ன வார்த்தையை அவற்றை போய் சொல்கிறான், முனிவற்றை சொல்கிறான். தாபியாம் உக்தம் எது உத்தம எது அத்புதம், அத்புதமான அந்த 2 பேர் சொன்ன வார்த்தைகளை தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னாள். तयोः वचनं श्रुत्वा विस्मिता स्वपतिं तदा गत्वा उवाच तयोः वाक्यं ताभ्याम् उक्तं यदद्भुतम्. सुकन्या उवाच स्वामिन् सूर्यसुतौ देवौ सम्प्राप्तौ चवन आश्रमे दृष्टौ मया दिव्यदेहौ नासक्त्यौ भृगुनन्दन. சுகன்யா சொல்றா, சுவாமின் கணவரை பார்த்து, சுவாமியே என்னுடைய சுவாமியே, சூரிய சுதாவு தேவம், சூரியனோட பிள்ளைகள் 2 தேவர்கள், செவனாசிரமே சம்பிராப்தவ், இந்த செவன உங்களுடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறார்கள், அங்கே அடைந்திருக்கிறார்கள் நம்முடைய ஆசிரமத்தில். மயா திருஷ்டவ், என்னால் பார்க்கப்பட்டார்கள், நான் பார்த்தேன்னு சொல்கிறான். திவ்ய தேகவ், பார்த்தாலே தேவர்கள்னு தெரியுது, திவ்யமான தேகத்தை உடையவர்கள். நாசத்யவ், அஸ்வினி தேவர்கள். பிருகுநந்தன குப்ரா, பிருகுவம்சத்தை சேர்ந்த செவனரே என்னுடைய கணவரே சுவாமியே கேளுங்கோ, வா வந்திருக்கா. सुकन्या उवाच स्वामिन् सूर्यसुतौ देवौ सम्प्राप्तौ च वन आश्रमे दृष्टौ मया दिव्यदेहौ नासक्त्यौ भृगुनन्दन. वीक्ष्य मां चारु सर्वाङ्गीं जातौ कामातुरौ उभौ कथितं वचनं स्वामिन् पतिं ते नवयौवनम्. சாரு சர்வாங்கி மாம், அழகாக இருக்கக்கூடிய என்னை பார்த்து, வீட்சியை பார்த்து, காமாதுரவ் உபவ் ஜாத்தவ், 2 பேரும் ஆசைப்பட்டுட்டோம் என் மேலே, 2 பேரும் காமாது, உண்மையை அப்படியே ஃபேக்டாக சொல்கிறான். கணவன்ட்ட ஒன்றும் மறைக்கிறது இல்லை, சத்தியாகப்பட்ட பொம்பளை. அவள் 2 பேரும் என்னை பார்த்து ஆசைப்பட்டு காமத்தை அடைந்து 2 பேரும் ஜாதவ் அப்படி ஆயிட்டா. வச்சனம் கதிதம், அவள் என்கிட்ட சொன்னா, சுவாமின் ஏ கணவரே கேளுங்கோ, பதிம் தே நவயவ்வனம், அதாவது நவயவ்வனம் பதிம் தே, உன்னுடைய கணவரை நவயவ்வனம் பதிம், யவ்வனத்தோடு கூடிய பதியாக்குவேன் அப்படின்னு சொன்னா. दिव्यदेहं करिष्यावः चक्षुष्मन्तं मुनिं किल एतेन समयेन अद्य तं शृणु त्वं मया उदितम्. ஸோ திவ்ய தேகம் கரிஷ்யாவக, அவருக்கும் நாங்கள் திவ்ய தேகத்தை கொடுத்துருவோம், எங்களை மாதிரியே தேகத்தை கொடுத்துருவோம், திவ்யமான தேகத்தை கொடுப்போம். சச்சுஷ்மந்தான், கண்ணு வந்துடும், சச்சுஷ்னா கண்ணோடு உடையவராக ஆக்கிடுவோம், முனிம் கீழே அப்படி ஆக்கிடுவோம். ஏதேன சமயன பிரதிஜைன்னு அர்த்தம், ஒரு சபதம், நீங்கள் 3 பேரை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண, அது ஒரு சபதத்தை சொல்லியிருக்காங்க ராம. சமயேன அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான். ஸோ என் மேலே ஆசை கொண்டவர்களாக அவள் 2 பேர் இருக்கா, உன்னையும் இடவனையும் ஆக்கிடுவேன்னு சொல்கிறா. இந்த ஒரு கண்டிஷன் பேரில் அத்திய தம் சுணு தொம் மயா உதித்தம், அப்போது இப்போ கேளுங்கோ, நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறதை கேளுங்கோ. दिव्यदेहं करिष्यावः चक्षुष्मन्दं मुनिं किल एतेन समयेन अद्य तं शृणु त्वं मया उदितम्.
समवयवरूपं च करिष्यावः पतिं तव तत्र त्रयाणाम् अस्माकं पतिम् एकतमं वृणु. இன்னும் கேளுன்றா மயா உதித்தம்னா நான் என்ன சொல்கிறேன் கேளுங்கோ. அது என்ன சமயம் அந்த பிரதிஜாவை பற்றி அங்கே சொல்லலை இல்லையா? இப்போ இந்த லைனில் இங்கே தான் சொல்கிறாவா என்ன பிரதிஜை சபதத்தோடு அவள் சொன்னான்னா பதிம் தவ சம் அவயவ ரூபம் நல்ல அழகான அவயவங்களோடு அந்த ரூபத்தோடு அவரை ஆக்குவோம். கரிஷ்யாவக செய்வோம் நாங்கள். தத்ரா அந்த சமயத்தில் அப்போது திரையாணாம் எங்கள் 3 பேரில் அஸ்மாக்கம் திரையாணாம் நாங்கள் 3 பேர் இருப்போம் ஒரே மாதிரி. பதிம் ஏகத்தமம் ருணு ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ வரிச்சுக்கோன்னு சொல்லியிருக்காவா. இந்த சபதத்தில் தான் அவள் பண்ணி தரேன்னு இருக்கான்னு சொல்கிறா. இப்போ समवयवरूपं च करिष्यावः पतिं तव तत्र त्रयाणाम् अस्माकं पतिम् एकतमं वृणु. Sorry ma'am, எங்க விட்டு டைம் கிட்டனா 16. sorry तक्षुत्वा अहम् इह आयाता प्रष्टुं त्वां कार्यम् अद्भुतं किं कर्तव्यम् अतः साधो ब्रूहि अस्मिन् காரிய சங்கடே. ஓகே. ஸோ இதை கேட்டுட்டு அகம் ஏக ஆயாத்தா நான் இங்கே வந்துட்டேன். அது கேட்டப்பறம் நான் இங்கே வந்திருக்கேன். பிரஷ்டும் துவாம் காரியம் அத்புதம் இந்த காரியத்துக்கு ஒத்துக்கலாமா இந்த அற்புதமான காரியத்துக்கு ஒத்துக்கலாமாங்கிறத உங்கள்கிட்ட கேட்கறதுக்காண்டி வந்தேன். கிம் கர்த்தவியம் அத்தக இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சாதுவே ப்ரூஹி சொல்லுங்கோ. அஸ்மின் காரிய சங்கடம் இது ஒரு சங்கடமான காரியம் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். நான் இந்த மாதிரி ஒரு சங்கடமான காரியத்தில் இப்போ என்ன பண்ணலாங்கிறத நீங்கள் சொல்லுங்கோன்னு கேட்கலாம். तच्छ्रुत्वा अहम् इह आयाता प्रष्टुं त्वां कार्यम् अद्भुतं किं कर्तव्यम् अथ साधो ब्रूहि अस्मिन् कार्यसङ्कटे. देवमायापि दुर्ज्ञेया न जाने कपटं तयोः यद् आज्ञापय सर्वज्ञ तत्करोमि तव ईप्सितम्. ஸோ தேவமாயாபி துர்ஞேயா தேவர்கள் என்ன மாயை பண்ணுவாலோ தெரியாது. அவளுடைய மாயை நம்மளால் அறிஞ்சிக்கவும் முடியாது. துர்ஞேயா அறிய முடியாது. ந ஜானே கபடம் தயோ அவள் மனசில் என்ன கபடம் வச்சுருக்கா தயோஹோ அவள் 2 பேருடைய கபடம் என்ன வஞ்சகம் என்ன ந ஜானே எனக்கு தெரியாது. எதா ஆக்ஞாபய சர்வஜ நீங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நடக்க வேண்டியது பின்னாடி உள்ளது எல்லாமே நீங்கள் அறிவீர்கள். ஸோ சர்வஜ எல்லாம் அறிந்தவரே எதா ஆக்ஞாபய நீங்கள் கட்டளையிடுங்கள் என்ன பண்ணலாம் கோஹெட்டா இல்லையா கேட்குறான். தற்கரோமே அதையே நான் செய்கிறேன். தவ ஈப்சிதம் உங்கள் விருப்பப்படியே நான் செய்கிறேன். தேவமாயாபி துர்ஞேயா ந ஜானே கபடம் தயோஹோ யத் ஆக்ஞாபய சர்வஜ தற்கரோமி தவ ஈப்சிதம். शवनौ उवाच गच्छ कान्ते अद्य नासत्यौ वचनान् मम सुव्रते आनयस्व समीपं मे शीघ्रं देवविशक्वरौ. नेक्स्ट लाइन क्रियताम् आशु तद्वाक्यं न अत्र कार्या विचारणा. ஸோ செவனர் சொல்கிறார் கச்ச போமா காந்தே அத்யா இப்போ நீ போங்க நாசத்யவ் வச்சனாத்மமா சுவ்ரதேன்னு விரதத்தோடு கூடியவளே நான் சொல்கிற வார்த்தைகளை என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த அஸ்வினி தேவர்கிட்ட போய் சொல்லு. ஆணையஸை சமீபம் அவளை கூட்டின்னு வாங்க. ஸோ சமீபம் எங்கிட்டக்க அவளை ஆணையஸ்வை கொண்டு வா. சீக்கிரம் தேவபிஷக் வரவு தேவ டாக்டர்கள் வரம்பொருந்திய டாக்டர்கள் 2 பேரும் அவளை சீக்கிரமாக கூட்டிட்டு வா. கிரியதாம் ஆஷு தத்வாக்கியம் அவள் சொன்ன வார்த்தைகளை செய். ஸோ இது ஒத்துனுட்ட நீ பண்ணுமா ஒத்துக்கோன்ற. தத்வாக்கியம் ந அத்திர காரியா விசாரணா யோசிக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அவள் என்ன சொல்கிறாளோ சரின்னு ஒத்துக்கோ அப்படிங்கிற. शवन उवाच गच्छ कान्ते अद्य नासत्यौ वचनात् मम सुव्रते आनयस्व समीपं मे शीघ्रं देवविशक्वरौ. क्रियताम् आशु तद्वाक्यं न अत्र कार्या विचारणा. 3 lines पा. ओके. व्यासौ उवाच एवं सा सम् अनुज्ञाता तत्र गत्वा वचः अब्रवीत् क्रियताम् आशु नासत्यौ समयेन सुरोत्तमौ. तच्छ्रुत्वा च अश्विनौ वाक्यं तस्याः तौ तत्र
च आगतौ ஸோ சம் அனுஜாதா பர்மிட்டட், அனுஜானம் வந்து பெர்மிஷன் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட அந்த பெண் சா அவள் தத்ரகத்துவம் அங்கே போனா எங்கள் அஸ்வினி தேவர் நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்காளே. ஸோ அங்கே போய் வச்சோ அப்ரவீத் அவர்களை பார்த்து சொன்னாள், ஆஷு கிரியதாம் நாசத்யவ். ஸோ நாசத்யவ் அஸ்வினி தேவர்களே நீங்கள் செய்யலாம், சமயேன உங்களோட கண்டிஷன் ஒத்துக்கிறேன், உங்களுடைய கண்டிஷனுக்கு ஒப்புக்கிறேன். சமயேன சமயம்னா இது கண்டிஷன் பிரதிஜை எல்லாம் அர்த்தம். ஸோ உங்களோட கண்டிஷன் ஒத்துண்டே சுரோத்தமோ தேவர்களே தத்ஸ்ருத்வா, சரி ஓகேன்னு ஒத்துனுட்டாளா, நாங்கள் 3 பேர் ஒரே மாதிரி ஆகும்னு சொன்ன உடனே அவள் வரா. ஸோ தத்ஸ்ருத்வா அதை கேட்டு அஸ்வினவ் அந்த அஸ்வினி தேவர்கள் தஸ்யாக தௌ தத்ரச்ச ஆகதோ அந்த வாக்கியத்தை கேட்டு அவர்கள் அங்கே வந்துட்டான் எங்கள் ஆசிரமத்துக்கு. ஏன்னா முனிவரை இளமை ஆக்கணுமே இப்போ. ஸோ அதனால் தஸ்யாக வாக்கியம் அவளுடைய வார்த்தையை கேட்டு அஸ்வினவ் தௌ அந்த அஸ்வினி தேவர்கள் தத்ரச்ச ஆகதௌ அந்த ஆசிரமத்திற்கு வந்தார்கள். व्यासोवाच एवं सा सम् अनुज्ञाता तत्र गत्वा वचो अब्रवीत् क्रियताम् आशु नासत्यौ समयेन सुरोत्तमौ तत् श्रुत्वा च अश्विनौ वाक्यं तस्याः तौ तत्र च आगतौ पूजतो राजपुत्रीं तां पतिः तव विशतु अपः रूपार्थं च्यवनः तूर्णं ततः अम्बः प्रविवेशः. ஸோ அவள் 2 பேரும் சொல்கிறா, ஊச்சத்துக்கு சொன்னார்கள் ராஜபுத்திரியும் தான். ராஜபுத்திரியை பார்த்து சொல்கிறா, அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறா, பதிகி தவ விஷத்து அப்பக. அப்பகன்னா தண்ணி, அப்பன்னா அப்ப எல்லாமே தண்ணின்னு அர்த்தம். ஸோ அவர் தண்ணியில் போய் குளிக்கட்டும், ஒரு குளம் இருக்கே அங்கே தான். ஸோ அங்கே போய் அவர் குளிக்க சொல்லு. விஷத்து அவர் உள்ளே நுழையட்டும். ரூபார்த்தம் அவருக்கு நல்ல ரூபம் கிடைக்கணும்னா அந்த குளத்தில் போய் குளிக்கணும். செவனக தூர்ணம் சீக்கிரமாக அந்த செவனரை அங்கே குளத்தில் கொண்டு போய் குளிக்க வைன்னு சொல்கிறார். ஏன்னா அவரால் நடந்து போக முடியாது, இதை தானே பண்ணணும். ஸோ தூர்ணம் ததக அம்பக பிரவிவேஷக அதுக்கப்புறம் செவனர் அந்த குளத்தில் நுழைந்தார். राजपुत्रीं तां पतिः तव विशतु अपः रूपार्थं च वदः तूर्णं ततो अम्बः प्रविवेशः. अश्विनौ अपि पश्चात् तत्प्रविष्टौ सर उत्तमं ततः ते निःसृताः तस्मात् सरसः तक्षणात् त्रयः. அவ்வளோதான். அஸ்வினி தேவர்களும் பஷாத் இவருக்கு பின்னாடி அவள் அந்த குளத்தில் போய் குளிக்கிறான். பிரவிஷ்ட உள்ள நுழைஞ்சா. சர உத்தமம் சரகன்னா நீர்நிலைன்னு அர்த்தம். ஸோ அந்த உத்தமமான நீர்நிலையில் அவளும் இறங்கினான். அப்புறம் 3 பேர் வெளியே வந்துட்டான். நிஸ்ருதாக தஸ்மாத் அந்த குளத்திலிருந்து ததக தே அந்த 3 பேரும் தட்சணாத்து திரையக அந்த க்ஷணமே உள்ள நுழைஞ்சா அடுத்த க்ஷணமே 3 பேராக வெளியில் வரா. இப்போ अश्विनौ अपि पश्चात् तत्प्रविष्टौ सर उत्तमं ततः ते निःसृताः तस्मात् सरसः तत्क्षणात् त्रयः. तुल्यरूपा दिव्यदेहाः युवानः सदृशाः किल दिव्यकुण्डलभूषाढ्याः समान अवयवाः तथा. 3 பேரும் ஒரே ரூபம், துல்லியான சமமான ரூபம், ஒரே மாதிரி திவ்ய தேகம். எல்லாருக்குமே 3 பேருக்குமே தேவலோகத்தில் தேகமாக இருக்குது. யுவானக இளமை, சதுருஷாக ஒரே மாதிரி இருக்கா, சமானமாக ஒத்தரை வித்தியாசமாக கண்டுபிடிக்க முடியாது. திவ்ய குண்டல பூஷாடியாக எல்லாரும் குண்டலம் போட்டுருக்கா. பூஷணம்னு ஆபூஷணம் ஆட்டியாக அப்படி ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கே. சமான அவயவாக ஒரே அவயவங்கள், யார் எந்த அவயவம் மேலும் கீழ் அப்படி இல்லை, ஒரே அவயவமாக இருக்குது. அவயவங்கள்லாம் ஒரே மாதிரி ததா அப்படி வெளியில் வந்தார்கள். तुल्यरूपा दिव्यदेहा युवानः सदृशाः किल दिव्यकुण्डलभूष आढ्याः समान अवयवाः तथा. ते अब्रुवन् सहिताः सर्वे वृणीष्वरवर्णिनी अस्माकम् ईप्सितं भद्रे पतिं त्वम् अमलानने. சொல்கிறா இல்லை 2. ஸோ 3 பேரும் சேர்ந்து வரவர்ணினி கூப்பிட்றா. ஸோ வரம் பொருந்தியவளே சர்வே தேபுருவன். அப்போ 3 பேரும் சொல்கிறான் சகிதாக ஒரே குரலில் 3 பேருமே பேசுகிறான். விருணீஸ்வ ஸோ கல்யாணம் பண்ணிக்கோப்பா. அஸ்மாக்கம் ஈப்சிதமோ எங்கள் 3 பேரில் யாரை உனக்கு பிடிக்கிறதோ பிடித்தவரை பத்ரே மங்களமானவளே பதிம் துவம்
ஸோ உன்னுடைய பதியாக நீ வரனாக ஏற்றுக்கொள். அமல ஆனனே, அழகிய விமலம் அமலம் எல்லாம் ஒரே குற்றமற்ற அழகிய க்ளீனான முகத்தை உடையவளே அப்படின்னு கூப்பிட்றான். ते अब्रुवन् सहिताः सर्वे वृणीष्वरवर्णिने अस्माकं हीप्सितं भद्रे पति त्वम् अमल आनने. यस्मिन् वापि अधिका प्रीतिः तं वृणीष्वरानने. व्यासौ उवाच सा दृष्ट्वा तुल्यरूपान् तान् समानवयसः तथा. எஸ்மின் வாபி அதிகா பிரீத்திக்கு உனக்கு யாரை பிடிக்கிறதோ அதிகமான பிரீத்தி யார்கிட்ட இருக்கோம் 3 பேரில் விருணுஷ்வ கல்யாணம் பண்ணிக்கோ வரானே சிறந்த முகத்தை உடையவளே. அப்போது இப்போ வியாசர் சொல்கிறார் சாதிருஷ்டுவா துல்லிய ரூபான் தான். அப்போது ஒரே ரூபமாக இருக்கக்கூடிய 3 பேரையும் பார்த்து அவள் பார்த்து சமான வயசக ததா ஒரே வயசு ஒரே மாதிரி ரூபம் அவள் 3 பேரை பார்த்து यस्मिन् वापि अधिका प्रीतिः तं वृणीष्वरानने. व्यासौ उवाच सा दृष्ट्वा तुल्यरूपांस्तान् समानवयसः तथा. एकस्वारान् तुल्यवेषान् त्रीन् वै देवसुतोपमान् सा तु संशयम् आपन्ना वीक्ष्य तान् சதுருஷ ஆக்ருதீன். கரெக்ட். ஸ்வரான் ஏகஸ்வரான் ஒரே ஸ்வரம், குரலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமே இல்லை, ஒரே குரலில் பேசுகிறா எல்லாரும். ஸோ துல்லிய வேஷான் ஒரே வேஷம், ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. ஸ்திரீன் 3 பேரும் வை தேவசுதோபமான் தேவரோட குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய அந்த 3 பேரையும் பார்த்து சம்சயம் ஆப்பண்ணா ஒரே சந்தேகம் வந்துடுது, யார்டா நம்ம கணவன் அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. ஆப்பண்ணா அடைந்தவளாக தான் சதுருஷ ஆக்கிருத்தின் வீழ்ச்சிய ஒரே மாதிரி ஆக்கிருதி உருவம் 3 பேர் ஒரே மாதிரி உருவத்தை பார்த்து அவள் ரொம்ப சந்தேகத்தோடு ஏகஸ்வரான் துல்லிய வேஷான் ஸ்ரீ வைதேவசுதோபமான் சாது சம்சயம் ஆபன்னா வீக்ஷ்யதான் சதுருஷ ஆக்ருதீன். அஜானந்தி பதிம் சம்யக் व्याकुला समचिन्तयत् किं करोमि त्रयस्तुल्याः कं ऋणोमि न विद्मि अहम्. ஸோ பதிம் அஜானந்தி கணவன் யாருன்னு தெரியாமல், அஜானந்தி தெரியலை அவளுக்கு, இப்போ யாருன்னு தெரியல. சம்யக் வியாக்குலா ரொம்ப குழம்பி போயிட்டா, வியாக்குலமாயிட்டா, ஒரே குழப்பமாயிடுது. அச்சிந்தயத்து நல்லா யோசிக்கிறா, என்ன பண்ணலாம், கணவன் எப்படி கண்டுபிடிக்கிறது. கிம் கரோமி நான் என்ன பண்ணுவேன், திரையகா துல்லியாகா 3 பேரும் ஒன்னே போல இருக்காளே, ஒரே மாதிரி இருக்காளே. கம்ருணோமி நான் யாரை கல்யாணம் பண்ணிப்பேன், வேத்மி அகம் எனக்கு புரியலையே என்ன வருத்தப்படுறான். அஜானந்தி பதிம் சம்யக் வியாகுலா சமசிந்தயத் கிம் கரோமி த்ரயः துல்யாः கம் ப்ருணோமி ந வேத்மி அகம். ஒன்று போல பதிம் தேவசுதாஹி ஏதே சம்சயே பதிதாஸ்மி அஹம் இந்திரஜாலம் இதம் சம்யக் தேவாப்யாம் இஹ கல்பிதம். ஸோ வேத்மி அகம் பத்மி பதிம், அதான் அந்த போன ஸ்லோகத்தோடு கண்டினியூ பண்ணோம். அகம் பதிம் நான் வேத்மி. ஸோ எனக்கு தெரியல எங்கள் கணவன் யாருன்னு எனக்கு தெரியல. தேவசுதாகி ஏத்த இவா 3 பேரும் பார்த்தா இப்போ தேவர்களோட குழந்தைலாட்டமாக இருக்கா. ஸோ தேவர்களுடைய பிள்ளைகள் தான் இவாலாம். சம்சயே பதிதா அஸ்மி அகம் நான் சம்சயத்தில் விழுந்து போயிட்டேன், ஒரே சம்சயமாக இருக்கு எனக்கு, சம்சயத்தில் நான் விழுந்து விட்டேன். இந்திரஜாலம் இதம் இதுன்னு இந்திரஜாலம் போல மேஜிக் மாதிரி இருக்கேது. 3 பேர் ஏதோ குளத்துக்குள்ளே போனால் 3 தேவ இவா வந்து நிற்கிறாளே, ஒரே இந்திரஜாலமாக இருக்கேது. சம்யக் தேவாபியாமிக கல்பிதம் இந்த 2 தேவர்களும் அஸ்வினி தேவர்கள் 2 பேரும் இப்படி ஒரு இந்திரஜாலம் மேஜிக்கை பண்ணிவிட்டாளேன்னு யோசிக்கிறான். பதிம் தேவசுதாஹி ஏதே சம்சயே பதிதா அஸ்மி அகம் இந்திரஜாலம் இதம் சம்யக் தேவாப்யாம் இஹ கல்பிதம். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.